வணக்கம். இது பொருள் டிவி. உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு உயிர் உருவாவதற்கு முன்பே அந்த உயிரை நேசிக்கத் தொடங்கும் ஒரே உறவு தாய் மட்டுமே. அவள் ஒரு நபர் அல்ல, அவள்தான் நம் முதல் பிரபஞ்சம். இன்று நாம் காணவிருக்கும் இந்த தொகுப்பு எல்லைகளும் மொழிகளும் கடந்த ஒரு பேரன்பை பற்றியது. கண்டங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் மாறாத ஒரே ஒரு உன்னத சுடரை பற்றியது. வாருங்கள், அன்னையின் அந்த அணையாத சுடரை நாம் உணர்வோம். தாய்மைக்கான ஒரு உலகளாவிய அர்ப்பணிப்பு. அன்பின் முதல் மொழி அம்மா. ஒரு குழந்தை தனது முதல் வார்த்தையை பேசுவதற்கு முன்பே, உலகம் எப்படிப்பட்டது என்று அதன் கண்கள் அறிந்து கொள்ளும் முன்பே, அங்கே ஒரு மொழி ஏற்கனவே பேசப்படுகிறது. அது ஒரு மென்மையான மொழி. அது அன்னையின் இதயத் துடிப்பு. நாம் இந்த உலகில் முதலில் கேட்கும் இசை அதுதான். அந்த சீரான தாளத்தின் உள்ளே பாதுகாப்பு இருக்கிறது, அமைதி இருக்கிறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பேரன்பு இருக்கிறது. இந்த உலகின் எந்த மூலையாக இருந்தாலும், பரபரப்பான நகரங்களாக இருந்தாலும் சரி, அமைதியான சிறிய கிராமங்களாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஒரே மாதிரியான புனிதமான அர்த்தத்தை சுமந்து நிற்கிறது: அம்மா. மொழிகள் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம். அம்மா, மா, மாமா, மதர் என்ற அழைப்புகள் வேறுபட்டாலும் அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கும் உணர்வு உலகம் முழுவதும் ஒன்றுதான். ஏனெனில் ஒரு தாய் என்பவள் வெறும் ஒரு மனிதர் அல்ல, அவள்தான் நாம் அறிந்த முதல் இல்லம். நாம் முதலில் பாதுகாப்பை உணர்ந்த இடம் அவளது கரங்கள். நாம் முதலில் அன்பை கற்றுக்கொண்ட இடம் அவளது இதயம். இந்த உலகம் நமக்காக மெதுவாக திறந்த முதல் வெளிச்சம் கூட அவளது அன்பே. நமது தமிழ் மண்ணின் காலத்தால் அழியாத பொக்கிஷமான திருக்குறள் தாய்மையை பற்றி ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் தனது குழந்தையை பெற்றெடுத்த போது அடையும் மகிழ்ச்சியை விட, அவன் அறிவிலும் பண்பிலும் சிறந்தவன் என்று உலகம் புகழக் கேட்கும்போது அவள் அடையும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது. அந்த அன்பின் ஆழத்தை சிந்தித்து பாருங்கள். ஒரு அன்னையின் உண்மையான மகிழ்ச்சி அவளது செல்வத்தில் இல்லை, அவளது சொந்த நலனிலும் இல்லை, அவள் வளர்த்த பிள்ளையின் நற்பண்புகளில்தான் இருக்கிறது. நமது ஔவையின் முதுமொழிகளில் ஒன்றான கொன்றை வேந்தன் அழகாக நினைவுறுத்துகிறது: அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நமக்கு தெரிந்த முதல் தெய்வங்கள் தாய் மற்றும் பிதா. ஆனால் தமிழ் கலாச்சாரத்தில் முதலில் சொல்லப்படுவது எப்போதும் தாய். ஏனெனில் அவள்தான் நம் முதல் ஆசான். பள்ளிக்கூடங்களுக்கு முன், புத்தகங்களுக்கு முன், இந்த உலகம் நம்மை செதுக்குவதற்கு முன்பே கருணை, பணிவு, அன்பு என்ற விதைகளை நம் உள்ளத்தில் விதைத்த முதல் குரு அம்மாதான். வரலாறு முழுவதும் உலகின் சிந்தனையாளர்கள் அன்னையின் அமைதியான வலிமையை போற்றினர். நமது மகாகவி பாரதியார் தாய்மையை தெய்வீக அன்பின் தூய வடிவமாக கொண்டாடினார். அவரது பார்வையில் ஒரு தாய் என்பது ஒரு குழந்தையை வளர்ப்பவள் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையை உருவாக்குபவள். அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் மிகுந்த நன்றியுடன் கூறினார்: நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கெல்லாம் என் தேவதை போன்ற தாயே காரணம். கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் ஒரு ஆழமான உண்மையை சொன்னார்: தந்தையை விட தாய்தான் பிள்ளைகளிடம் அதிக பாசம் காட்டுகிறாள். ஏனெனில் அந்த உயிர் தன் உடலிலிருந்து உருவானது என்பதை அவள் நன்றாக அறிந்திருக்கிறாள். சீன தத்துவமும் அன்னையை மதிப்பதே அறத்தின் தொடக்கம் என்கிறது. கண்டங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் அன்னையின் அன்பு என்றும் ஒரே மாதிரி புனிதமானதே. பண்டைய வேதங்கள் இந்த உண்மையை ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையில் சொல்கின்றன: மாத்ரு தேவோ பவ. உன் தாயை தெய்வமாக போற்று. ஏனெனில் அன்னையின் அன்பு தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு. நபிகள் நாயகம் அவர்கள் தாயை குறித்து இப்படி கூறினார்: தாயின் காலடியில் ஸ்வர்க்கம்,
அந்த ஸ்வர்க்கம் வானத்தின் உயரத்தில் இல்லை, பெரிய ஆலயங்களில் இல்லை. அது இருக்கிறது அவள் எவ்வொரு நாளும் நமக்காக செய்யும் அந்த மௌனமான தியாகங்களில். ஆழமாக அன்பு செலுத்துவது ஒரு பெரிய தைரியம். எழுத்தாளர் எலிசபெத் ஸ்டோன் ஒரு அழகான உண்மையை சொல்கிறார். ஒரு குழந்தையை பெற முடிவெடுப்பது சாதாரணமான முடிவல்ல. உங்கள் இதயம் உங்கள் உடலுக்கு வெளியே என்றென்றும் நடந்து செல்ல நீங்கள் எடுக்கும் முடிவு அது. அந்த நிமிடம் முதல் ஒரு தாய் தனது இதயத்தின் ஒரு பகுதியை தன் பிள்ளையின் வாழ்க்கைக்குள் என்றென்றும் சுமக்கிறாள். அவள் மௌனமாக கவலைப்படுகிறாள், அமைதியாக தியாகம் செய்கிறாள், முடிவின்றி அன்பை வழங்குகிறாள். தாயின் அன்பின் உண்மையான அழகு பெரிய தத்துவங்களில் மட்டுமல்ல, அது அன்றாட வாழ்வின் சிறிய தருணங்களில் இருக்கிறது. தன் தட்டில் இருந்த உணவை உனக்காக ஒரு பிடி அதிகமாக வைப்பதில் அது இருக்கிறது. நீ உடல் நலமில்லாமல் இருக்கும்போது அவள் உறங்காமல் விழித்திருக்கும் அந்த நிரவுகளில் அது இருக்கிறது. நீ வாழ்க்கையின் பாதையில் முதல் அடியை எடுக்கும்போது அவள் அமைதியாக உனக்காக செய்யும் அந்த மௌன பிரார்த்தனைகளில் அது இருக்கிறது. இன்று அன்னையர் தினத்தை நாம் கொண்டாடும் இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் சிந்திப்போம். நாம் நடக்கத் தெரியாமல் இருந்தபோது நம் கைகளை பிடித்து கொண்ட அந்த கைகளை நினைவு கூறுங்கள். உலகம் நம்மை அச்சுறுத்திய போது நம்மை தேற்றிய அந்த மென்மையான குரலை நினைத்து பாருங்கள். ஒரு தாயை நேசிப்பது என்பது மனித இதயத்தில் இருக்கும் தெய்வீகத்தை காண்பது போன்றது. அவளை கௌரவிப்பது வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, அவள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த அன்பை இந்த உலகிற்கு திருப்பி கொடுப்பதில்தான் அதன் உண்மையான அர்த்தம் இருக்கிறது. ஏனெனில் அன்னையின் அன்பு நாம் பெறுவது மட்டுமல்ல, அது ஒரு சுடர், நம் வாழ்க்கை பாதையை ஒளிரச் செய்யும் சுடர். அந்த சுடரை நாம் மற்றவர்களுக்கும் பரவச் செய்ய வேண்டும். அன்பான நேயர்களே, இது வெறும் ஒரு பதிவு மட்டுமல்ல, உங்கள் அருகில் இருக்கும் அல்லது உங்கள் நினைவுகளில் வாழும் அன்னையை ஒரு கணம் நன்றியுடன் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அன்னைமையின் இந்த உலகளாவிய பெருமையை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இதை பகிருங்கள். இதுபோன்ற ஆழம் நிறைந்த வாழ்வியல் கருத்துக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் பொருள் டிவியுடன். நன்றி, வணக்கம்.